திமுகவின் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள மு.க. ஸ்டாலின் சூழ்நிலை காரணமாகவே அந்த பதவியை ஏற்றுக்கொண்டதாக உணர்ச்சி பொங்க கூறியுள்ளார். கருணாநிதிக்கு உறுதுணையாக பொதுச் செயலாளர் அன்பழகன், முதன்மைச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளின் வழிகாட்டுதலுடன் கட்சியை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்லவிருப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். கட்சியில் தான் வகித்த அனைத்து பதவிகளுக்கும் தேர்தல் மூலமே தேர்வு செய்யப்பட்டதாகவும் அப்போது ஏற்பட்ட மகிழ்ச்சி தற்போது தனக்கு இருப்பதாக கூற முடியாது என்றும் மு.க. ஸ்டாலின் கூறினார். அதைத் தொடர்ந்து இளைஞரணிக்கு அமைப்பாளராக, இளைஞரணிக்கு செயலாளராக இப்படி பல பொறுப்புகளை ஏற்று அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக நான் தேர்வு செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து இயக்கத்தினுடைய பொருளாளர் என்ற அந்த நிலைக்கு நான் வந்தேன். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த பொறுப்புகளுக்கெல்லாம் வந்தபோது நான் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தேன், அளவிட முடியாத அளவிற்கு பெருமைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு அந்த நிலையில் நான் இல்லை. இதுதான் உண்மை. ஆக அன்றைக்கு பெருமையோடு அதை வரவேற்று ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் இன்றைக்கு தலைவருடைய உடல்நலம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த பொறுப்பு ஏற்கிற நேரத்தில் அந்த மகிழ்ச்சியை என்னால் அடைய முடியவில்லை. எனவே ஒரு கனத்த இதயத்தோடு தான் உங்களுடைய அன்போடு, உங்களுடைய உற்சாகத்தோடு, உங்களுடைய பேராதரவோடு இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படையாக நான் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்.